மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் பரபரப்பான 4வது நாள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல அதிரடியான ட்விஸ்டான சம்பவங்கள் இன்னைக்கு நடந்து அரங்கேறியிருக்கு. முக்கியமாக கேப்டனான ரோஹித் சர்மா அவர் பதவி விலகின மாதிரி கோலி அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக எல்லா கேப்டன்சியையும் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே நடந்த சம்பவங்கள் தான் யாராலையுமே நம்ப முடியாத சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் நிதிஷ் ரெட்டி, சிராஜ் 2 பேருமே வந்து ஒரு 10 ரன்கள் தான் எடுத்தாங்க. நம்ம இந்தியா கம்ப்ளீட்டாக ஆல் அவுட் ஆனதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அவங்க ஏற்கனவே 100 ரன் லீடிங்கோட அவங்களுடைய பேட்டிங்கை துவங்கினாங்க. இதில் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா, சாம் கொந்தாஸ் அவரை 9 ரன்களுக்கே தூக்குனாரு. கவாஜா 21, லபுஷன் நல்லா விளையாண்டாரு, ஒரு 70 ரன் எடுத்தாரு, ஆனால் அவருமே அவுட் ஆயிட்டாரு. ஸ்டீவ் ஸ்மித் ஒரு 13, டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட், இந்த இன்னிங்ஸில் 1 ரன் தான். மிச்சல் மார்ஸ் அவரும் டக் அவுட். அலெக்ஸ் கேரி அவர் ஒரு 2. கேப்டன் பேட் கமின்ஸ் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாரு, ஆனால் அவருமே 41, மிச்சல் மார்ஸ் 5. இப்படி அடுத்தடுத்துன்னு ஆஸ்திரேலியா அணியின் முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாமே போட்டுன்னு இன்னைக்கு 200 ரன் கூட அவங்க எடுக்க முடியாமல் தடுமாறுற மாதிரியான அற்புதமான போலிங் ஸ்பெல்ல நம்ம இந்திய அணி பக்கம் சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ்தீப், அதே போல் நம்ம ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே மாற்றி போலிங் வீசி ஆஸ்திரேலியா அணியை நம்ப முடியாத அளவுக்கு சீக்கிரமாகவே ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க. முக்கியமாக இதில் ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இன்னைக்கு அணியை கையில் எடுத்து வழி நடத்தினது ரோஹித் சர்மா அவர் கிடையாது. அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒதுங்கியே நின்றுட்டாரு. விராட் கோலி அவர் தான் கம்ப்ளீட்டாக இந்தியன் டீம் கேப்டன் போல வழி நடத்துகிற மாதிரி எல்லா பிளேயர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க அப்படின்னு ஃபீல்டிங்கை செட் பண்ணுறது, போலிங் போடுறப்ப ஒவ்வொரு முறையும் போலர்கிட்ட போய் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறது, இப்படி ஒரு கேப்டன் என்னென்ன செய்வாரோ எல்லா விஷயத்தையும் விராட் கோலி அவர் தான் இன்னைக்கு களத்தில் நின்று இந்தியன் டீமின் மற்ற எல்லா பிளேயர்களையுமே அவர் வழி நடத்தினாரு. ஆனால் ரோஹித் சர்மா அவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒப்புக்கு கேப்டன் மாதிரி பொம்மை மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாரு. டிஆர்எஸ் கேட்கறது, அதுக்கப்புறமா ஓவர் மாறுறப்ப போலர்ஸை கூப்பிடுறது, இந்த விஷயத்தை மட்டும்தான் ரோஹித் சர்மா செஞ்சார். மற்றபடி பிளான், திட்டம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே விராட் கோலி அவர் இன்னைக்கு செஞ்சு ஒரு கேப்டன் போல செயல்பட்டு ஆஸ்திரேலியா அணி இன்னைக்கு சொற்ப ரன்களில் சுருட்டி தற்போது அந்த டார்கெட்டை நம்ம இந்தியா ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பை ஒரு கேப்டன் மாதிரி செயல்பட்டு விராட் கோலி அவர் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சம்பவத்தை இன்னைக்கு பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா நீங்கள் தயவு செஞ்சு கேப்டனை விட்டு ஒதுங்கிடுங்க, கோலி அவரே கேப்டன்சி பண்ணட்டும் அப்படின்னு எல்லாருமே மீண்டும் கோலி அவர் கேப்டனாக வரணும் அப்படின்னு வலியுறுத்துற மாதிரியான தரமான சம்பவத்தை கோலி அவர் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு. ஸோ கோலி அவருடைய இந்த செய்கை, இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.